எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். 4 நாட்களுக்கு முன்னாடி செய்யாறுல மகளிர் கூட்டம் நம்மளுடைய அன்னியார் சௌமியா அவர்கள் நடத்தினாங்க. அப்பொழுது வைக்கப்பட்டிருந்த பல பேனர்களை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த 17 வயது சிறுவன் பனையூர் பகுதியை சார்ந்த கிரி அப்படின்ற இளைஞர் செய்யாருக்கு ஏதோ ஒரு கேட்டரிங் வேலைக்காக போயிருக்கிறாங்க. போயிட்டு வரும்போது அந்த சிறுவன் பல அந்த பாமகவுடைய பேனர்களை கிழித்து மிகப்பெரியதாக சேதப்படுத்தி விட்டு அங்கிருந்து தன்னுடைய சொந்த ஊர் பனையூருக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்கான். இந்த சம்பவம் அறிந்து பாமக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள்லாம் யார் இதை செஞ்சது, ஏன் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரியதாக கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா விசாரிக்கப்பட்டு இந்த நபர் தான், இந்த பையன் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரின்ற நபரை பார்த்தீங்கன்னா பனையூரை நோக்கி போயிட்டு இருக்கான்ற செய்தி அறிந்து நடுவழியிலே மடக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. மகாபலிபுரம் பக்கமே மடக்கி பிடிச்சி நீ தான் பண்ணையா, நீ தான் இதை செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூட்டிகிட்டு அந்த பேனர் பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்ட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் கேட்கும் பொழுது ஆமான்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. 4 நாட்களுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நிகழ்ந்துருச்சு. அங்கே அவனை மிகப்பெரியதாக சேதப்படுத்தினாங்களா அப்படின்லாம் தெரியாது, புரியுதுங்களா? மிகப்பெரியதாக சேதப்படுத்தி அடித்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதாக காயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட மாதிரி தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் தலித் அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா அந்த பையனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான சோர்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா விஷயம், அதாவது ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு எந்த விஷயமும் தெரியாமல் எஸ்சி எஸ்டி ஆணையமே முன் தற்பொழுது அந்த அடித்தவர்கள் மீது எஸ்சி எஸ்டி வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட. நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, எவ்வளோ பெரிய சாதி வெறித்தன்மையோட அந்த 17 வயது சிறுவனுக்கு பார்த்தீங்கன்னா மனசில் இருந்திருந்தா அது ஒரு கட்சி மீட்டிங்கு, பெண்கள் சம்பந்தமான பல விஷயங்களை முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க சௌமியா அன்புமணி அவர்கள். அவங்க ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. அந்த கூட்டத்துக்காக வைக்கப்பட்ட பேனர்கள் அப்படின்னா 2-3 நாட்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக எடுத்துருவாங்க, புரியுங்களா? ஏன்னா காவல்துறையும் அப்படியாப்பட்ட அனுமதி தான் கொடுத்துருப்பாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா காவல்துறையும் கட்டுப்பாடோடு தான் செயல்பட்டுருக்கு. இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த பையன் பார்த்தீங்கன்னா கேட்டரிங்க்கு அங்கே செய்யாருக்கு போயிட்டு வந்தானே, போயிட்டு அவன் பாட்டு அவனுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஹீரோயிசம் காட்டுறன்ற பேரில் மிகப்பெரியதாக சாதி வெறி உள்ளே போய் ஊறி இருந்ததுனால அந்த பேனர்களை மொத்தமாக கிழிச்சிருக்கான். அப்படி கிழிச்சுட்டா பார்த்தீங்கன்னா கம்முன்னு பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்களா? இதே நான் கேட்குறேன், விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தலித் அமைப்புகள் ஏதோ ஒரு விஷயத்த செய்கிறீங்க, உங்கள் ஊர் பகுதிகளில் இல்லை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல கூட்டம் போடுறீங்க, நீங்கள் காசு செலவு பண்ணி அவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா பேனர்களை வைக்கிறீங்க. வச்ச விஷயத்த வன்னியர் பசங்க உள்ளே போந்து அந்த பேனரை பூரா பார்த்தீங்கன்னா கிழிச்சிட்டா நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்களா? விட்டுருவீங்களா? பேனர் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்து போயிடுவீங்களா? நான் கேட்குறேன், நான் அடிக்க மாட்டீங்க, கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா மிரட்ட மாட்டீங்க, பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அவன் செஞ்சதுக்கான செயல் தானே இது. அவன் பாட்டுன்னு அவன் வேலையை பார்த்துட்டு அவன் வீட்டுக்கு போயிருந்தானே. இப்போ அவனும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வேணும்னே பார்த்தீங்கன்னா பேனரை கிழிச்சு இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஓடி போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஊர் ஆளுங்கிட்ட பசங்கிட்ட போய் சொல்ல வேண்டியது எவ்வளோ பெரிய கெத்து தெரியுமா, செய்யாரு போய் பார்த்தீங்கன்னா நான் பேனரை புறம் கிழிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சுயத்தம்மன்ட்ட பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கான வேலையை பார்த்தீங்கன்னா செய்வதற்கான எல்லா அச்சாரமும் ஒரு 17 வயசு பையனுக்கு பார்த்தீங்கன்னா விதைச்சி வச்சிருக்கீங்க. அந்த பையனை கூப்பிட்டு கண்டிக்கிற இடத்துல இல்லாம ஒருவேளை அந்த பையனை பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தாக்கினாங்களா அப்படின்னு எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. எந்த ஆதாரமும் இல்லாம அந்த பையன் வாக்குமூலம் கொடுத்துட்டானா என்னை அவங்க தான் அடிச்சுட்டாங்க அப்படின்னு. அந்த வாக்குமூலம் பார்த்தீங்கன்னா அதற்கான ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அவன் பேனர் கிழிச்சதற்கான பார்த்தீங்கன்னா எல்லா ஆதாரமும் இருக்கு. எப்படி அவன் பேனர் கிழிச்சான்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஆதாரம் இருக்கு. அவனை பார்த்தீங்கன்னா இவங்க கூட்டிட்டு அடிச்சாங்க அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாம எப்படி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி வழக்கு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வன்னியர்கள் மீது பார்த்தீங்கன்னா போட முடியும்? எனக்கு புரியல. அப்போ இங்க பாதிக்கப்பட்டது வன்னியர்களா இருந்தா கூட, பாதிக்கப்பட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தா கூட வன்னியர்கள் அமைதி காத்து வரணும். குறிப்பிட்ட தலித் பிரிவினர்கள் பார்த்தீங்கன்னா எது பண்ணாலும் எந்த அட்டுலையும் பண்ணாலும் ஊர்ல எவ்வளவு பிரச்சனைகளை பண்ணாலும் யாருமே எதுவுமே கேட்டுடக்கூடாது, கம்முன்னு இருக்கணும், ஆதாரம் இருந்தும் கூட. ஆனா ஆதாரம் இல்லாம மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, தாக்கிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு. இதற்காக ஆதாரம் இருக்கா கேட்டா அந்த பையன் சொல்லிட்டான், அந்த பையன் 1000 சொல்லுவான். பேனரை கிழிச்ச ஆதாரம் இருந்தே இல்லை அப்படின்றான். அந்த பையனுடைய மூஞ்சும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பாருங்க. 17 வயசுல பார்த்தீங்கன்னா படிக்கிற புள்ள மாதிரி இருக்கானா?
ரவுடிசம் பண்ற மாதிரி இருக்குது அந்த புள்ள. அப்படியாப்பட்ட ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அந்த புள்ளைய வந்து நாங்க காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தலித் அமைப்புகளும், விடுதலை சிறுத்தையிலிருந்து பாரஞ்சு டீம்ல இருந்து எல்லாரும் இவ்வளவு தூரம் வந்து அக்கறைப்படுறீங்களே. போன வருடம் வந்து ராணிப்பேட்டையில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்த வன்னியர் பையனையும் கோனார் சமூகத்துடைய பையனையும் இதே வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஆட்கள் வந்து பசங்க பெட்ரோலை ஊற்றி வந்து எரிச்சாங்களே. அந்த சம்பவத்தை பற்றி இதுவரைக்கும் வந்து விடுதலை சிறுத்தையோ இல்லை தலித் அமைப்புகளோ இல்லை வந்து யாராவது வாயை திறந்து வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா? ஒரு சின்ன கண்டனமாவது வந்து தெரிவிச்சிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. உங்களால ஒருத்தன் பாதிக்கப்பட்டு அவன் இறந்தே போயிட்டா கூட பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. ஆனா இவன் போவானா, செய்யாருக்கு கேட்டரிங்கு போவானா, போய் வந்து அங்க வச்சிருந்த பேனரை பூரா வந்து கிளிப்பானா, இதை யாருமே எதுவுமே கேட்க கூடாதான். கேட்டுட்டா உடனே வந்து SC ST வழக்கு. அராஜகம் பண்ணது அந்த பையன், கண்டிக்கப்பட வேண்டியது அந்த பையன். காவல்துறை வந்து அந்த பையனை தான் கண்டிக்கணும். புரியுதுங்களா? பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அப்படி அடிச்சாங்க அப்படின்றதுக்கான எந்த ஆதாரமும் இல்லாத போது எப்படி வந்து இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை, சமூக பதற்றத்தை உருவாக்குறீங்க? எலெக்ஷன் நெருங்கிடுச்சு அப்படின்ற விஷயத்துக்காக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஒட்டுமொத்த பேர் ஏன் வந்து வன்னியர் சமூகத்துக்கும் பட்டியல் சமூகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பகையை வந்து உருவாக்குறீங்க? அவன் தப்பு தானே பண்ணியிருக்கான். தப்பு பண்ண கண்டிக்கணும் தானே நீங்க. ஏன்பா இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, இப்படியாப்பட்ட ஒரு செயல்பாடுகள்லாம் வந்து செய்யாதீங்க, எப்படி நீங்க வந்து மாற்று கட்சியோடைய பேனர் வந்து கிழிக்கிறீங்க, அப்படியாப்பட்ட எண்ணெல்லாம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது, நம்மளுடைய தலைவர் வந்து திரும்ப அப்படி சொல்லல அப்படின்றது தானே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அந்த பையனுக்கு சொல்லணும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி போய் பேனரை கிழிச்சிட்டு வா, என்ன வேணாலும் பண்ணு, ஏதோ வேணாலும் செய்ய, அவன் எவனா உன்னை கேட்டான் அப்படின்னா அவன் மேல வந்து நம்ம வழக்கு போடலாம். நமக்கு வந்து சட்டம் வந்து நமக்கு வந்து சாதகமா இருக்கு, அதனால நம்ம செய்யலான்றது எவ்வளவு பெரிய தப்பு. மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து உங்கள் மீது ஏதாவது ஒரு நம்பிக்கையோட பேசுவாங்களா? உங்களோட நம்பிக்கையோட பழகுவாங்களா? சொல்லுங்க, நான் வெளிப்படையா கேட்கிறேன். பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஆட்களோட வந்து யாராவது மாற்று சமூகத்தை, வன்னியர்களே பெரும்பகுதியா வடதமிழ்நாட்டில் வந்து இந்த 2 பெரும் சமூகம் தான் இருக்கு. அப்ப நாங்க எப்படி வந்து உங்களோட நம்பிக்கையோட பழகுவோம்? தப்பு பண்ணது அந்த பையன் தானே. இதே இடத்துல விடுதலை சிறுத்தை கட்சியோட பேனர்களை வந்து வன்னியர் பசங்க வந்து கிழிச்சிருந்தா நீங்க விட்டுருப்பீங்களா? விட்டுருவீங்களா? நான் கேட்கிறேன், விட்டுருவீங்களா? சொல்லுங்க. நீங்க வந்து கஷ்டப்பட்டு உங்க தலைவர் வருவிக்காக இல்ல வந்து மாநில வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக பேனர் வந்து கஷ்டப்பட்டு வைக்கிறீங்க, வச்சதை நாங்க கிழிச்சிட்டோம் அப்படின்னா நீங்க ஏத்துப்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? நீங்க கேட்க மாட்டீங்களா? இது சாதிவெறி ஆட்டம் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டீங்களா? நாங்க பேனர் வைக்க கூடாதா? எங்களுக்கு அந்த உரிமை கிடையாதா? எங்களை இன்னும் வந்து 2000 ஆண்டு காலமாக இப்படியே அமுக்குறாங்களே, எங்க பேனர் வைக்கிறது கூட உரிமை கிடையாதா அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய வந்து பிரச்சனையை பண்ணுவீங்க. அப்படி நாங்க கட்சி சார்ந்து ஒரு கூட்டத்தை போடுறோம், நாங்க என்னவோ பண்றோம், பேனர் வைக்கிறோம், 2-3 நாட்கள்ல வந்து அதை எடுத்துட்டு போறாங்க, காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கு, எல்லா விஷயத்தையும் பண்ணி தான் நாங்க செய்யறோம். வேற யாருக்கு வந்து இடையூறா நாங்க பண்ணிட்டோம்? காவல்துறை வந்து இடையூறா இருக்கிற இடத்துல வந்து எப்படி பேனர் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க? சொல்லுங்க. செஞ்சுட்டோம், போயிட்டோம். அதை வந்து கிழிக்க வேண்டிய அவசியம் வந்து ஒரு 17 வயசு பையனுக்கு வந்து எப்படி ஏற்படுது? அந்த மனநிலை யார் உருவாக்குனது? யார் சொல்லி கொடுத்தது? ரொம்ப வருத்தமா இருக்கு. செஞ்சது அவன் தப்பு, அதை கூப்பிட்டு என்னடான்னு வந்து கேட்டவங்க மேல வந்து SC ST வழக்கம். எவ்வளவு பெரிய நூதனமான வந்து செயல் வந்து வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும். வன்னியர்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தை சார்ந்த அனைவருமே புரிஞ்சுக்கணும். பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் நீங்களே புரிஞ்சுக்குங்க. நாங்க உங்ககிட்ட நியாயத்தை கேட்கிறோம். தப்பு பண்ணது அந்த பையன், கூப்பிட்டு அந்த பையனை கண்டிக்கிறதுக்கு வந்து துப்பு இல்லை. அதற்கு எதிராக வந்து இப்படியாப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுக்கிறீங்க. உங்களால ராணிப்பேட்டையில் ஒரு பையன் வந்து இறந்தே போனா, பெட்ரோல் ஊற்றி கொளுத்துப்பட்டு, அந்த பையனுக்கு எந்த ஒரு நியாயத்தையுமே வந்து நீங்க இது வரைக்குமே பேசுறது கிடையாது. ஆனா இப்படியாப்பட்ட ஒரு சில்லற விஷயத்துக்கெல்லாம் மிகப்பெரியதாக வந்து பீரிட்டுக்கிட்டு வந்து பிரச்சனையை வந்து கிளப்புறீங்க. ஒண்ணுமே புரியல. தப்பு பண்றவனை தண்டிக்கிற வழியில பாருங்க, புரியுதுங்களா? அவனுக்கு அடையாளம் கொடுக்காதீங்க, அவனை மிகப்பெரிய ஒரு ரவுடியா மாத்தாதீங்க, புரியுதுங்களா? அது நல்லது கிடையாது. அப்படியாப்பட்ட விஷயத்த பண்ணீங்களா உங்கள் சமூகத்தோடைய வந்து யாரோடும் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த ஒரு நட்பையும் வச்சுக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதை ஒட்டுமொத்த வன்னியர்களும் வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, பேசுங்க. ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த விஷயத்தை பத்தி பேசுங்க, வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. இதுக்கான வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கான விஷயங்களை நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். அது நம்மளுடைய கடமை. அந்த கடமையாகத்தான் விமல் வர்மன் இந்த விஷயத்தை செஞ்சிருக்க. நமக்கு யார் மீதும் வந்து எந்த ஒரு
கோபமும் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இந்த பையன் பண்ண தப்புங்க. 17 வயசு பையன் அப்படி செய்யக்கூடாது. அந்த சமூகத்தை சார்ந்த பையன் கிடையாது. வன்னியர் சமூகத்தில் இருந்தால் அதை யாரும் செய்யக்கூடாது. அவங்க கட்சிக்காக உழைக்கிறாங்க. அவங்க கட்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சமூகத்துக்காக பண்றாங்க. அதன் மீதெல்லாம் நம்மளுக்கு வன்மம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடாது. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடாது. அப்படி செய்யறவங்களை நம்ம கண்டிக்கணும். புரியுதுங்களா? அவங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இதை வன்னியர்கள் வந்து தெள்ள தெளிவா இருக்கும். ஆனா அதை அவர்கள் வந்து மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதை நாமளும் புரிஞ்சுக்கணும். அந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் புரிஞ்சுக்கணும். எலெக்ஷன் நேரத்தில் எந்த ஒரு இடர்பாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா 2 சமூகங்களுக்கும் ஏற்பட்டக்கூடாதுன்றதுக்காக இந்த காணொலியை நம்ம பதிவு பண்றோம். நன்றி, வணக்கம்.